இந்த தாக்குதல் தொடர்பாக நம்முடன் கருத்துக்களை பகிர்வதற்காக கர்னல் கணேசன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். பாகிஸ்தான் தற்போது 3 இந்தியர்களை கொன்றுள்ளது. இது பாகிஸ்தானுக்கு எந்த மாதிரியான பின்னடைவை ஏற்படுத்த போகிறது? இதற்கு விளைவுகள் என்னவா இருக்கும்? கர்னல் கணேசன் சார், சொல்லுங்க, உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். இப்போ அந்த அந்த 3 இந்தியர்களுக்கு பின்னாடி வருவோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா நம்ம சேனல்லையும் சரி மற்றதுலேயும் சரி நான் ரிப்பீட்டடாக ஒன்று சொன்னேன். நம்ம தேசிய தலைமை பாகிஸ்தான் என்கிற நாட்டையும் அதனுடைய பொதுமக்களையும் அந்த மதத்து மேலேயோ எந்த அட்டாக்கும் பண்ண போறதில்ல. போருன்றது நம்ம நாட்டு பிரதமரோட ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு ஒன்று நான் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ நம்ம இந்திய ராணுவம் ஒரு 9 ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். இந்த 9 ஸ்ட்ரைக் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. நம்ம ரஃபேல் ஜெட்ஸ்ல இருந்து ஸ்கால்ப் மிசைல்ஸ் வச்சுட்டும் பாம்ஸ் வச்சுட்டும் நம்ம இந்த 9 நிலைகள் மேல போயிருக்கோம். இந்த 9 நிலைகள் என்ன அப்படின்றது முக்கியமான ஒன்று. இந்த தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து ட்ரைனிங் கொடுக்குற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி. இந்த 9ல் 5 பிஓக்கேலையும் 4 பாகிஸ்தான்லையும் இருக்கு. இப்ப இந்த 5ல் இந்த 9 நிலையில 2 மிக முக்கியமான நிலைகள் இருக்கு. மொரித்கே, பகவல்கோட். இந்த 2 ஏன் அப்படின்னீங்கன்னா, சயீத் அன்வரும் ஹஃபீஸ் சயீதும், அதாவது ஜெய்ஷே முகமது தலைவரும் எல்இடி தலைவரும் ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சு யூஸ் பண்ணக்கூடிய நிலைகள். இதை நான் சாதாரணமாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான போர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைகள். இப்ப இந்த 9 நிலைகள் மேலேயும் அக்யூரேட்டா அடிக்கக்கூடிய ரஃபேல் ஜெட்ஸ்ல உள்ள ஸ்கால்ப் ஜெட்ஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. இதோட போஸ்ட் டேமேஜ் அசஸ்மெண்ட், போஸ்ட் ஸ்ட்ரைக் டேமேஜ் அசஸ்மெண்ட்னு ஒன்று, பிஎஸ்டிஏன்னு, அது இனிமேல் டீப்ரீஃபிங் பண்ண ஒன்று நடக்கும். அப்போ நமக்கு தெரிய வரும் இந்த டேமேஜ் நம்ம பண்ண என்ன நடந்திருக்கு, எந்த அளவுக்கு அங்க டேமேஜ் ஆயிருக்கு. அவங்களுடைய ப்ரெஸ் கிடையாது, நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் போனதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அந்த இதை ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒவ்வொரு ஸ்ட்ரைக் நடத்தும் போதும் அங்க என்ன டேமேஜ் ஆனதை அசஸ் பண்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கு. அந்த மாதிரி அந்த மிஷனுக்கு போன ஃபைட்டர் பைலட்ஸ் அவங்க டீப்ரீஃப் பண்ணுவாங்க. இது போக நம்ம சேட்டலைட் இமேஜரியில இருந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த போஸ்ட் ஸ்ட்ரைக் டேமேஜ் அசஸ்மெண்ட் டீப்ரீஃபிங்ல நமக்கு தெரிய வரும். நம்ம எந்த விதமான ஒரு விளைவுகளை அவங்களுக்கு ஏற்படுத்திட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது. இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபேஸ் 1 தான். அதாவது இந்தியன் டிப்ளமசி அதாவது எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸை லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்க. அவங்க இந்திய தேசிய தலைமை என்ன செஞ்சிச்சு கடைசி வரைக்கும் அப்படின்னா, ஒரு ஏதோ பெரிய வார் நம்ம ஒரு ஒன்று செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு இதை கொடுத்து, அதே மாதிரி இன்னைக்கு நாடு முழுவதும் ஒரு ரிஹர்சல் நடக்க போகுது அப்படிங்கும்போது இந்த ரிஹர்சலுக்கு அப்புறமா தான் எதுவும் இருக்குன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்து நேற்று நைட்டு ஒரு 144 என்னமோ போய் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இது மிக மிக ஒரு நான் என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை, இன்டெலிஜென்ட்டான ஒரு இது டு மெயின்டைன் தி சர்ப்ரைஸ், எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் தான் அது. இது ஒரு சைடு நம்ம இந்த 9 அட்டாக்ஸ் வச்சுட்டு இப்போ இதோட ரிட்டாலியேட்டரி பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, வி வில் கிவ் அப்ரோப்ரியேட் ரிட்டாலியேட்டரி மெஷர் அப்படின்றாங்க. இப்போ இதுல அவங்க ரிட்டாலியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்ல அவங்க நாட்டுல உள்ள வேற எதையாவது நம்ம செஞ்சிருந்தோம்னா அவங்க ரிட்டாலியேட் பண்றதுல அர்த்தம். இப்போ நம்ம அந்த நாட்டுக்கு உதவிதான் பண்ணியிருக்கோம். அவங்களால கட்டுப்படுத்த முடியாத ஒரு தீவிரவாத நிலைகளை நம்ம அழிக்கிறதுக்கு, அவங்கள கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ரிட்டாலியேஷன் அப்படிங்கிறது அர்த்தமும் இல்லாதது இது. அதனால அது பெருசா ரிட்டாலியேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் இந்த ஆர்ட்டிலரி ஷெல்லிங் ஆரம்பிச்சாங்க? நேற்று வரைக்கும் ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயரிங் பண்ணிட்டு இருந்தாங்க சீஸ்ஃபயர் வயலேஷன் என்ற பேர்ல. இப்ப ஏன் ஆர்ட்டிலரி ஷெல்லிங் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தானோட ராணுவத்தோட சர்வைவலே கொஸ்டின் மார்க் ஆயிடும். ஒரு இறையாண்மை உள்ள ஒரு தேசமான பாகிஸ்தான்ல நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் ஏர் ஸ்பேஸ் வயலேட் பண்ணி அவங்க நிலைகளை அழிச்சிட்டு வந்திருக்கும் போது அவங்க ஏதாவது ஒண்ணுனாச்சும் பேசிதான் ஆகணும், ஏதாவது ஒண்ணுன்னு சின்னதா செஞ்சுதான் ஆகணும். அதனால இந்த ஒரு இன்டிஸ்கிரிமினேட் ஷெல்லிங், ஆர்டி ஷெல்லிங் அக்ராஸ் தி லைன் ஆஃப் கண்ட்ரோல்
அங்கே பண்ணியிருக்காங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஐபியில் பண்ணாங்களா அது அப்படிங்கிறத எனக்கு இன்னும் சரியா தெரியல. எங்கேயோ வந்து ஆர்டி ஷெல்லிங் பண்ணியிருக்காங்க. ஆர்டி ஷெல்லிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2003 வரைக்கும் எவ்ரிடே நடந்துகிட்டு இருந்த அஃபேர் தான். அலாங் தி லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப் டு மேலே வரைக்கும் டெய்லி வந்து ஆர்டி ஷெல்லிங் நடந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கடுத்து தான் வந்து செப்டம்பர் 29 if I'm not wrong, நான் ஊரில் இருக்கும்போது ஒரு லாஸ்ட் ஃபயர் அசால்ட் பண்ணாங்க. அதோட சீஸ் ஃபயர் சைன் பண்ணாங்க ஆர்ட்லரியை பொறுத்தளவுக்கு. இப்போ அந்த ஆர்ட்லரி ஷெல்லிங் வந்து நடந்ததுல இத்தனைக்கும் வந்து நம்ம தேசிய தலைமை வந்து இந்த மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்து கடந்த 4 நாட்களாக பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மாக் ட்ரில்ஸ் வந்து இது பண்ண சொல்லி அந்த பார்டர்ல இருக்கிற எல்லா வில்லேஜஸ்லயும் பார்த்தீங்கன்னா பங்கர்ஸ் இருக்கும். கான்கிரீட் பங்கர்ஸ் இங்க இருக்கிற மாதிரி கிடையாது. அவங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸோடைய பங்கர்ஸ் இருக்கும். அவங்களெல்லாம் வந்து நீங்க பங்கர்ஸ் வந்து போறதுக்கான இது எல்லா ட்ரில்லையும் இது பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் இந்த 3 சிவிலியன் கேஷுவாலிட்டி எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா வந்து இது எதிர்பாராத விதமா அர்த்தராத்துல தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க ஆர்ட்லரி ஷெல்லிங் பண்ணிருக்காங்க. அதனால 3 கேஷுவாலிட்டி ஆயிருக்கு. ஒரு சில கேஷுவாலிட்டிஸ் அக்செப்டபிள் கேஷுவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த இவ்வளவு பெரிய ஸ்ட்ரைக் வந்து நடத்திருக்கும் போது இந்த கேஷுவாலிட்டிஸ் வந்து ஒரு கொலாட்ரல் டேமேஜ் தான். இது அந்த இதை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாலும் இதுக்கு அடுத்ததா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து அடுத்த கட்ட நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கும். இப்போதைக்கு வெற்றிகரமான ஃபேஸ் 1 தாக்குதல், அவங்களுடைய சிவிலியன் பாப்புலேஷன் எதையுமே இது பண்ணாம இது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதிப்படி நம்ம வெற்றிகரமா நடத்தி வந்திருக்கு. என்னுடைய காம்ப்ளிமெண்ட்ஸ் டு தி பார்ட்டிசிபேட்டிங் ஃபோர்ஸஸ். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி கர்னல் கணேசன் சார். எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் 3 அப்பாவி இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தற்போது அண்மை செய்தியானது வெளியாகியுள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் தற்போது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 3 அப்பாவி இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடன் பகிர்வதற்காக நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜோ மகேஸ்வரன். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ஜோ மகேஸ்வரன். ரம்யா, கடந்த மாதம் 22ஆம் தேதி காஷ்மீர் மாநிலம் பகல்காமிலே பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல் தேசத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும். அவர்கள் கற்பனைக்கு எட்டாத வகையிலே அந்த பதிலடியானது இருக்கும், நிச்சயமாக பதிலடி இருக்கும் என்று இந்தியா எச்சரிக்கை விடுத்திருந்த சூழலிலே ஒரு இந்தியாவுடைய அதிரடி தாக்குதல் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. இந்தியாவுடைய அதிரடி தாக்குதல் என்பது பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற காஷ்மீர் பகுதியிலும் அங்கு அமைத்திருக்கிற பயங்கரவாத அமைப்புகளுடைய முகாம்களை மட்டுமே, இலக்குகளை மட்டுமே குறிவைத்து துல்லிய ஒரு தாக்குதலை ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரிலே இந்த ராணுவம் நடத்தி இருக்கிறது. ஏற்கனவே இந்திய ராணுவத்தினுடைய முப்படைகளுடைய தளபதிகளும் பிரதமரை அடுத்தடுத்து சந்தித்து ஆலோசனை நடத்தினார்கள். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆலோசனை நடத்தினார். இப்படி உயர்மட்ட அதிகாரிகள் தொடர்ச்சியாக பிரதமரோடு ஆலோசனை நடத்தின நிலையிலே ராணுவத்திற்கு இலக்கையும் இடத்தையும் தீர்மானித்து தாக்குதலை தொடங்குவதற்கு எப்போது எங்கே என்பதையெல்லாம் முடிவு செய்து கொள்வதற்கு ராணுவத்திற்கு முழு அதிகாரத்தை பிரதமர் கொடுத்திருந்த சூழலிலே பயங்கரவாதவாதிகள் தங்கி இருக்கிற முகாம்கள், அதெல்லாம் தலைவர்கள் தங்கி இருக்கிற முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதில் ஒன்றுதான் கடைசியாக 22ஆம் தேதி பகல்காமிலே காஷ்மீரிலே லஷ்கர் இ தொய்பா என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பு, அந்த அமைப்பினுடைய துணை அமைப்பிலே தான் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டது. பல முறை லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் முகமது உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுடைய பயங்கரவாத செயல்கள் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல முறை எச்சரிக்கை விடுத்தும் பல முறை அவர்களை மன்னித்து அனுப்பியும் கூட அவர்களுடைய பயங்கரவாத செயல்கள் என்பது நின்றபாடில்லை. பாகிஸ்தானில் அமைந்திருக்கிற 5 இடங்களிலும் அதே போல ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கிற இடங்கள் உட்பட 9 இடங்களிலே ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரிலே துல்லிய ஒரு தாக்குதலை இந்திய ராணுவம் நடத்தி இருக்கிறது.
இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் கூட கடந்த 22ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக எல்லை கட்டுப்பாட்டு பகுதியிலே எல்லையிலே பாகிஸ்தான் துருப்புகள் தொடர்ச்சியாக அத்துமீறலிலே ஈடுபட்டு வந்தார்கள். 2 வார காலமாக அவர்கள் எல்லையிலே இந்திய பரப்புக்குள்ளாக அத்துமீறி தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு உரிய பதிலடியும் இந்தியா ஒரு பக்கம் கொடுத்து கொண்டிருந்த சூழலிலே முப்படைகளும் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே 240க்கும் மேற்பட்ட இடங்களிலே போர்க்கால ஒத்திகை நடத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அனைத்து மாநிலங்களுக்குமே அறிவுறுத்தியிருந்த சூழலிலே போர்க்கால ஒத்திகை ஒரு பக்கம் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறும் என்ற நிலையிலே இந்தியாவுடைய அடுத்தடுத்த நகர்வு என்பது மெல்ல மெல்ல அடுத்தடுத்துதான் என்கிற எதிர்பார்ப்பு. இன்றைக்கு போர்க்கால ஒத்திகை, இதற்கு பிறகான ஒரு நாள் தான் தாக்குதலாக இருக்கும் என்றெல்லாம் கணிக்கப்பட்ட நிலையிலே யாரும் எதிர்பாராத ஒரு சூழலிலே கணிக்க முடியாத அளவிற்கு மிக துல்லியமாக பயங்கரவாத முகாம்கள் இருக்கிற பகுதியில் மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய தாக்குதல் என்பது பாகிஸ்தானுடைய இராணுவத்தின் மீது அல்ல, பாகிஸ்தான் மக்கள் மீது அல்ல, அங்கு பாகிஸ்தானில் இருக்கிற பயங்கரவாத அமைப்புகளை மட்டுமே குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்று இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் குறிப்பிட்டிருக்கிறார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இலக்கை எதிரான தாக்குதலை மிக துல்லியமாக நடத்திய நீதியை நிலைநாட்டி இருக்கிற இந்திய ராணுவத்தை பாராட்டுவதாகவும் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். ஆக இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகள் அவர்கள் இந்த பகல்காமிலே கொடூர தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் எந்த மூலையில் இருந்தாலும், இந்த பூமி பந்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தேடி கண்டறிந்து அவர்கள் களையப்படுவார்கள் என்று ஏற்கனவே இந்தியா உறுதி அளித்திருந்த நிலையிலே, எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையிலே இந்தியா கொடுத்த உறுதியை, விடுத்த எச்சரிக்கையை இப்போது நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. யாரும் எதிர்பாராத நிலையிலே இந்த தாக்குதலை இந்தியா தொடங்கி இருக்கிறது. நாங்களும் பதிலுக்கு தாக்குவோம் என்று பாகிஸ்தான் சொன்னாலும் கூட, பாகிஸ்தான் மீண்டும் தாக்கினாலும் கூட ஓரிரு நாட்களிலேயே பாகிஸ்தான் இந்தியாவிடம் சரணடைந்து விடும். இதுதான் போர்க்கள யதார்த்தம் என்றும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் எல்லாம் தெரிவித்திருக்கிற சூழலிலே இன்றைக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரிலே தாக்குதலை இந்திய ராணுவம் தொடங்கி இருக்கிறது. இந்திய ராணுவம் ஒருபுறம் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ள போது தற்போது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டதில் 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டதாக நாம் இப்போது செய்தியை பார்த்து வருகிறோம். ஜோ மகேஸ்வரன், இது பாகிஸ்தானுக்கு எந்த மாதிரியான பின்னடைவை ஏற்படுத்த போகிறது? விரிவான விவரங்களையும் பதிவு செய்யலாம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியா தாக்குதல் தொடங்கினால், இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்கினால் நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு தோல்வி, பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவு, அவர்கள் பெருமளவிலே பாதிக்கப்படுவார்கள் என்பது பாகிஸ்தானுக்குமே தெரியும். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சூழல் என்னவென்றால், அங்கு ஒரு பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கலில் அந்த நாடு தவித்துக் கொண்டிருக்கிறது. உள்நாட்டு பலுச்சிஸ்தான், சிந்து மாகாணம், ஆப்கானிஸ்தான் எல்லை உள்ளிட்ட பகுதிகளிலே பல்வேறு இடங்களிலே அவர்களுக்கு உள்நாட்டு பிரச்சனையும் இருக்கிறது. ஜோ மகேஸ்வரன், பாகிஸ்தான் மீது இந்தியா அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் தற்போது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் பலியாகியுள்ளனர். இது பாகிஸ்தான் இதை போர்னு எடுத்துக்குதா, இல்லைன்னா பயங்கரவாதிகளை அழிக்கக்கூடிய ஒரு சவாலான ஒரு விஷயமா எடுத்துக்குதா? இது பாகிஸ்தானுக்கு எந்த மாதிரி பின்னடைவை ஏற்படுத்த போகிறது? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம் ஜோ மகேஸ்வரன். குறிப்பிட்ட பாகிஸ்தான் இதுவரை எந்த போரிலுமே இந்தியாவை வென்றதில்லை, வெல்லவும் முடியாது, அது அவர்களுக்கு தெரியும். இப்போதும் பாகிஸ்தானுக்கு 100% தோல்வி என்பது அவர்களுக்கும் தெரியும், நிச்சயிக்கப்பட்ட தோல்விதான். ஆனாலும் அவர்கள் ஏன் இந்த அத்துமீறல்? கடந்த மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் இந்திய பகுதிக்குள்ள வந்து இந்தியர்களை சுட்டு கொண்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த பாகிஸ்தான் ராணுவமே இந்திய பகுதியில அத்துமீறி இந்தியர்களை இன்றைக்கு 3 பேரை கொண்டிருக்கிறது. 22ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இந்தியா எல்லைக்குள்ள அத்துமீறி தாக்குதல் நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிற சூழல்ல இந்தியா பதிலடி தான் கொடுத்திருக்கிறது. இந்தியா இப்போதும் கூட தாக்குதலை தொடங்கவில்லை, போரை தொடங்கவில்லை. இந்த தாக்குதலோ இந்த போரோ என்பது
இந்தியா மீது பாகிஸ்தான் திணித்திருக்கிறது. பயங்கரவாதிகள் செயல்களை, பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கிற ஆதரவை ஒருபோதும் நிறுத்தி கொள்ளாமல், ஆமா நாங்க பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், இந்தியாவுக்கு எதிரான செயல்களை செய்கிறோம்னு பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சரே ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. நாங்க இது 30 வருஷமா செய்யறோம் அப்படின்னு அவங்க மறுக்கலாம் இல்லை. இது அந்த பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்காக இந்தியா சொல்ற பதில் எல்லாம் இல்ல, அது பாகிஸ்தானே ஒத்துருக்காங்க. அப்ப பயங்கரவாத செயல்களை அவர்கள் நிறுத்திய பாடில்லை. எத்தனை முறை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், எத்தனை முறை அவர்களை மன்னித்தோம், ஆனால் அவர்களை திருந்திய பாடு இல்லாத ஒரு சூழல் தான் இன்றைக்கு இந்த பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்டும். பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்ற பாகிஸ்தான் நடத்துகிற பயங்கரவாத செயல்களால இந்தியா பெருமளவில் பாதித்திருக்கு. பல்லாயிரம் இந்தியர்கள் நாம் இழந்திருக்கிற சூழல்ல இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய தருணம் இப்பொழுது நெருங்கி விட்டது அப்படின்னு தான் பார்க்கலாம். இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதல் என்பது இப்போது நடந்திருப்பதற்கு கூட அவர்கள் தொடர்ச்சியாக 22ஆம் தேதி அப்பாவி இந்தியர்களை அத்துமீறி கொடூரமா கொண்டிருக்காங்க. இன்றைக்கு 3 இந்தியர்களை கொண்டிருக்காங்க. ஆனா இந்திய ராணுவத்தின் தாக்குதல் என்பது பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு துல்லிய தாக்குதலே சொல்லலாம். பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதோ, ராணுவ இலக்குகள் மீதோ, இல்லது அப்பாவி பொதுமக்கள் தங்கியிருக்கிற பகுதியிலேயே இந்த ராணுவம், இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தவில்லை என்பது இதுல ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எங்களுடைய இலக்கு என்பது பயங்கரவாதிகள் தான். இந்த பயங்கரவாத செயல்களை தூண்டுவதையோ, பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பதையோ பாகிஸ்தான் நிறுத்திய பாடில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அது இன்றைக்கு வரைக்கும் தொடருது. அப்ப அவர்கள் மீதுதான் எங்களுடைய இலக்கு என்பதை மிக துல்லியமாக உலகிற்கும் இந்தியா முன்னாடியே சொல்லிட்டு, இந்த தாக்குதல் நடந்த உடனே உலக நாடுகளுடைய அனைத்து தூதர்களையுமே அழைத்து, இன்றைக்கு இந்தியாவுடைய நிலை பாகிஸ்தான் இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கு, நீங்கெல்லாம் அவர்களுக்கு உதவிக்கிட்டே இருக்கிறீங்க, பன்னாட்டு முதலீடுகள்லாம் செய்யறீங்க, ஆனா பயங்கரவாதத்துக்கான செயலை தான் அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத இந்தியாவும் விளக்கம் கொடுத்துட்டு, இப்ப இந்தியாவுடைய இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகளும் முழுமையாக இந்தியாவின் பக்கம் இருக்கு. நேற்று முன்தினம் கூட ரஷ்யாவுடைய அதிபர் மீண்டும் இந்திய பிரதமரை தொடர்பு கொண்டு இந்தியா எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் ஜப்பான் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் யூகேவும் சொல்றாங்க. அதைத்தான் அமெரிக்காவுடைய துணை அதிபர் எல்லாம் உள்ளிட்டவர்கள்லாம் அதைத்தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சீனா போன்ற நாடுகள் மட்டும்தான் மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு உதவும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் வளைகுடா நாடுகள் கூட, பெரும்பான்மையான நாடுகள் இந்தியாவினுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தை உணர்ந்திருக்கிறார்கள். பயங்கரவாதத்தால் அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப லெப்டினன்ட் கர்னல் கணேசன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக 9 பயங்கரவாதிகளுடைய இலக்குகளை குறிவைத்து இந்தியா தாக்கியிருக்கிறது என்பது, இது பாகிஸ்தானுக்கு எதிரி நாடாக இருந்தாலும் கூட, இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் பாகிஸ்தான் இருந்தாலும் கூட, இந்தியாவுக்கு எதிரான செயல்களை தொடர்ந்து பாகிஸ்தான் செய்து கொண்டிருந்தாலும் கூட, இப்போது இந்தியா எடுத்திருக்கிற இந்த ஆபரேஷன் சிந்தூர்ங்கிற இந்த தாக்குதல் என்பது பாகிஸ்தானுக்கு உதவக்கூடிய ஒரு வகையில உதவக்கூடியது. ஏன்னால் இது பயங்கரவாதம் என்பது பாகிஸ்தானுக்குமே பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிற சூழல்ல அந்த பயங்கரவாத முகாம்களை, அவர்களுடைய இலக்குகளை குறிவைத்து இந்தியா இப்பொழுது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இன்றைக்கு நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்ல போர்க்கால ஒத்திகை நடத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் காஷ்மீர், அந்த எல்லையோர பகுதிகளில் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட லக்னோ உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் நேற்று, அதுக்கு முந்தைய தினங்கள் எல்லாம் போர்க்கால ஒத்திகையானது அங்க நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பா எல்லையோர பகுதிகளில் போர்க்காலங்கள் எப்படி இருக்கும்னு ஏற்கனவே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. பதுங்கு குழிகள்லாம் பாதுகாப்பா, கான்கிரீட் பதுங்கு குழிகள்லாம் அங்க அமைக்கப்பட்டிருக்கிற சூழல்ல இன்றைக்கு ஒரு எதிர்பாராத ஒரு தாக்குதலை இந்தியா நடத்தியிருக்கிறது. மிகப்பெரிய பதிலடியை கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதல்ல அப்பாவி இந்தியர்கள் 3 பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கார்கள். 22ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு அப்பாவி இந்தியர்கள் பாகிஸ்தானால் கொல்லப்பட்டிருக்கிற சூழல்ல இந்தியாவுடைய இந்த தாக்குதல் என்பது எப்படி நடந்தது, அங்கு என்ன சேதம், கர்னல் ஒரு குறிப்பிட்டாரு. நம்ம போர் விமானங்கள் தாக்குதல் நடத்துகின்ற பொழுது சேதத்தையும் பதிவு செய்கின்ற அளவிற்கு நவீன தொழில்நுட்பத்தோடு இருக்கிற நம்மளுடைய போர் விமானங்கள், குறிப்பாக ரஃபேல் இதுல ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்ப என்ன மாதிரியான தாக்குதல் நடத்தப்பட்டது, எவ்வளவு சேதம், என்ன இலக்கு என்பதெல்லாம் மிக விரிவா ஒரு 10 மணி அளவில இந்திய ராணுவமும் அல்லது பாதுகாப்புத்துறையுடைய அதிகாரிகள் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறாங்க. எந்த சூழலில் நம்ம இந்த தாக்குதலை நம்ம நடத்தலாம், ஏன் இந்த தாக்குதல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்பதெல்லாம் விளக்கமா சொல்ல போறாங்க. போர் வேண்டாம் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் எண்ணமும் இருக்கு. ஆனால் போர் என்பது
பயங்கரவாத செயல்களை தொடர்ந்து பாகிஸ்தான் ஊக்குவித்து இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களை தொடர்ந்து நடத்தி இந்தியாவினுடைய மக்களை நேரடியாக கொள்ளுகின்ற ஒரு இடத்திற்கு பாகிஸ்தான் வருகின்ற பொழுது இந்திய மக்களை காக்க வேண்டிய ராணுவம் பதிலடி கொடுத்தே ஆக வேண்டிய என்ற நிலையில் இப்பொழுது ஒரு சரியான பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதிலடி என்பது இன்னும் வீரியமாக வேகமாக கடுமையாக இருக்கும் என்பதுதான் போர்வீக நிபுணர்களுடைய கருத்தாகவும் பார்க்க முடிகிறது. ரம்யா. ஜோ மகேஸ்வரன், இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் போர்க்கால சூழல் ஒத்திகை நடைபெற்றதா குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் என்னவா இருக்கு? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். இப்போதும் கூட இந்திய ராணுவம் நடத்தியிருக்கிற தாக்குதல் என்பது பதிலடி தான். முதல்ல தாக்குதலை தொடங்கல என்பதை நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம். ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த நாடு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீரழிவுல சிக்கி இருக்கு. அங்க ஒரு அரசியல் நிலையற்ற தன்மை இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா இருந்தாலும் அந்த அரசுமே ராணுவத்தால் நிர்வாகம் செய்யப்படுகிற ஆட்சி செய்யப்படுகிற ஒரு பொம்மை அரசாகத்தான் இருக்கு. இது பாகிஸ்தானுடைய வரலாறு. இப்பயும் கூட பாகிஸ்தான் ராணுவம் தான் அங்க ஆட்சியில் இருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் ஒரு சில குடும்பங்களுக்காக பாகிஸ்தானுடைய அரசே செயல்படுது அப்படின்னு சொல்றப்போ ஒரு சில குடும்பங்களுக்காகவும் ராணுவத்திற்காக மட்டும்தான் அங்க ஆட்சியா நடைபெறுகிற சூழ்நிலை. இந்த ஒரு சில குடும்பங்களுக்கும் ராணுவத்திற்காக மட்டுமே ஏன் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட வேண்டும்? பலம் கொளிக்கிற பல பகுதிகள் எல்லாமே ராணுவத்திற்காக ஏன் வீணா செலவு செய்ய வேண்டும்? உள்நாட்டு கிளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கு. பலுசிஸ்தான் பகுதியில பலுசிஸ்தான எங்களுக்கு தனி நாடா கொடுங்க அப்படின்னு அங்க கிளர்ச்சியார்கள். நீங்க கூட கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு ராணுவத்தில் சென்ற ரயிலையே அவர்கள் கடத்தி சென்றதை பார்க்க முடிஞ்சது. அப்போ உள்நாட்டு குழப்பம், உள்நாட்டு கிளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கு. பலுசிஸ்தான்ல, சிந்து மாகாண பகுதியில, ஆப்கான் எல்லை பகுதியில் என்று பல்வேறு பகுதிகளிலும் உள்நாட்டு குழப்பம் கடுமையாக இருக்கு. அரசியல் நிலையற்ற தன்மை, ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை இருக்கிற சூழல்ல இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு 2வது வாரமா இன்றைக்கு கூட அவர்களும் அத்துமீறி இந்தியாவுடைய தாக்குதல் நடத்துறாங்க. அதாவது இந்த போரை பாகிஸ்தான் தான் விரும்பி இருக்கு, திணிச்சிருக்கு. ஏன்னா இப்படி ஒரு ராணுவ தாக்குதல் நடந்தா, இப்படி ஒரு போர் நடந்தா இதை காட்டியே அந்த மக்களிடத்துல பாருங்க இந்தியா நம்மளை தாக்கிட்டு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற உள்நாட்டு பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே திசை திருப்பி விட்டு மீண்டும் ஒரு ராணுவ ஆட்சியை கொண்டு வருவதை நோக்கி இங்க பாகிஸ்தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில தான் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகும் உலகமே அதை கண்டிச்சிருக்கு. பயங்கரவாதிகள் சுற்றுலாவாசிகளை பெயரை கேட்டு குறிப்பிட்டு கேட்டு சுட்டு கொன்னதை உலகம் முழுக்க கண்டிச்சிருக்காங்க. ஆனா அதற்கு பிறகும் 2 வார காலமா தொடர்ந்து எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கி சூட்டு நடத்தியிருக்கு. அதன் ஒரு பகுதி தான் இப்பயும் சுற்றுக்கு ஒரு 3 பேரை நம்ம இழந்திருக்கோம். இந்தியர்கள் 3 பேர் இறந்திருக்காங்க. நம்மளுடைய உறவுகளை 3 பேர் இன்னைக்கு இழந்திருக்கிற சூழல்ல தான் இந்தியாவுடைய பதிலடி என்பது அவர்களுக்கு கற்பனைக்கு எட்டாத வகையில் இருக்கும் என்று ஒரு 2 வார காலம் அவகாசம் இந்தியா கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். பயங்கரவாத செயல்களை இத்தோட நிறுத்தி கொள்ளுங்க, பயங்கரவாத முகாம்களை அகற்றி விடுங்க, பயங்கரவாதிகளை தேடப்படுகிற பயங்கரவாதிகளை இந்தியாவை தாக்குதல் நடத்தவே எங்கள்கிட்ட ஒப்படைத்து விடுங்க. இப்படியெல்லாம் இந்தியா ஒரு கால அவகாசம் கொடுத்தது. ஆனா 2 வார கால அவகாசம் கொடுத்தும் கூட நாங்க திருந்த மாட்டோம், நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு தான் மீண்டும் பாகிஸ்தான் ராணுவமே தொடர்ந்து எல்லையில அத்துமீறுது. பாகிஸ்தான் ராணுவமே இப்ப இந்திய பகுதியில 3 பேரை கொண்டிருக்கு. பாகிஸ்தானுடைய ராணுவம், பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்புகள் செய்கிற செயல்கள் கடந்து பாகிஸ்தானே இன்றைக்கு அத்துமீறலை தொடங்கி இருக்கிற சூழல்ல இதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியாது, அவகாசம் கொடுத்தது போதும் அப்படிங்கிற சூழல்ல தான் இந்தியா தன்னுடைய ராணுவ தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. ராணுவத்துக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்க இலக்குகளையும் இடத்தையும் நேரத்தையும் நீங்க தீர்மானிச்சீங்க அப்படின்னு அப்படிதான் இன்றைக்கு ஒரு விமானப்படையினுடைய மிக துல்லிய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. ஜெய்ஷி முகமது, லஷ்கர் இ தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு இன்னமும் சர்வதேச அளவிலே தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக இருந்தாலும் கூட அந்த அமைப்புகளுக்கு பாகிஸ்தானுடைய ஆதரவு என்பது இன்னும் இருக்கு. உலக அளவிலே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளால் தடை செய்யப்பட்ட லஷ்கர் இ தொய்பாவுடைய தலைவராக இருக்கிற ஒருவர் இன்னும் லாகூர்ல மக்கள் வசிக்கிற ஒரு அடர்த்தியான பகுதிகளிலேயே பாகிஸ்தான் வைத்திருக்கிறது. பகல்காம் தாக்குதல் 22ஆம் தேதி அந்த பகல்காம் பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு பிறகு லஷ்கர் இ தொய்பாவுடைய தளபதியாக இருக்கிறவருடைய அமைந்திருக்கிற வீடு பகுதியில பாதுகாப்பை பாகிஸ்தான் பலப்படுத்திருக்கு. 4 அடுக்கு பாதுகாப்பை
பாகிஸ்தான் ராணுவம் கொடுத்திருக்கு. அப்ப இதுல இருந்து அவர்கள் சொல்ற செய்தி என்னன்னா, நீங்கள் தேடுகிற, நீங்கள் தடை செய்த பயங்கரவாத அமைப்பாக இருந்தாலும் கூட அவர்கள் எங்கள் நாட்டிற்கு அடைக்கலம் கொடுப்போம். அவருடைய பாதையான அவர் தங்கியிருக்கிற பகுதியை துல்லிய தாக்குதலாக இந்தியா இலக்கு வைத்திருக்கு, தாக்கும் அப்படின்னு அவர்கள் அச்சப்பட்டு அவருக்கு பாதுகாப்பை அதிகரிக்கிறார்கள். 4 கட்ட பாதுகாப்பை கொடுக்குறாங்க. அப்படின்னாக்கா நாங்க பயங்கரவாத செயல்களை நிறுத்தலாம் மாட்டோம் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு என்பதை மீண்டும் அவர்கள் உறுதிப்படுத்துகிறது. இந்த தாக்குதல் என்பது இந்தியா மீது பாகிஸ்தான் திணித்த ஒரு இது போராக தொடர்ந்தால் இது இந்தியா மீது பாகிஸ்தான் தொடுத்திருக்கிறது, திணிச்சிருக்கிறதா அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த வகையில இந்தியாவுடைய பதிலடி பலமாக இருக்கு. எந்த வகையில அந்த சிந்தூர் ஆபரேஷன் மேற்கொள்ளப்பட்டது, என்ன பாதிப்புகள் என்பதை குறித்தெல்லாம் விரிவா இன்றைக்கு ஒரு 10 மணி அளவில் நம்ம ராணுவத்துறையின் சார்பாக விளக்கம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீரிலே பல்வேறு மாவட்டங்கள்ல பாராமுல்லா உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு முழு விடுமுறை, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்களுக்கு அந்த குப்வாரா, குர்தீஸ் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் அவங்களுக்கு முழு பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டு ஏற்கனவே அவர்களுக்கு எச்சரிக்கை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்க சூழலில் இப்ப தாக்குதல் இன்னும் பலமாக தான் இருக்கும். பதிலடி கொடுப்போம்னு சொல்றாங்க. பதிலடி பாகிஸ்தான் கொடுப்போம்னு ராணுவம் சொன்னாலும் கூட ஒரு 4-5 நாள்கள் கூட தாக்குதலை தொடர்கின்ற அளவுக்கு அவர்களிடம் ராணுவ பலமோ அல்லது ஆயுத பலமோ இல்லாத ஒரு சூழல்ல அவர்கள் பதிலுக்கு நாங்களும் பேசுறோம் அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர இந்தியாவுடைய ஆக்ரோஷ அதிரடி தாக்குதலை அவர்கள் ஒரு வார காலம் கூட தாங்க முடியாது, ஒரு முடிவுக்கு வந்துவிடும். பாகிஸ்தானுக்கு இந்த முறை நீங்க என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் கேட்டீங்க, கற்பனைக்கு எட்டாத வகையில மிகப்பெரிய பாதிப்பு. ஏற்கனவே பொருளாதாரத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்திருக்கிறதுனால நதிநீர் விநியோகத்தையும் இப்பொழுது நிறுத்தி இருக்காங்க. 80% சிந்து நதியை நம்பிதான் பாகிஸ்தானுடைய விவசாயமும் குடிநீர் தேவையும் இருக்கிற சூழல்ல அது ஒரு பக்கம். பொருளாதார சிக்கல், இப்ப சர்வதேச அளவுல அது ஒரு பயங்கரவாத நாடாக அடையாளப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு நிலையில இருக்கு. கையேறு நிலையில சர்வதேச சமூகத்திடம் கையேந்த வேண்டிய நிலையில் தான் பாகிஸ்தான் இருக்கு. மிகப்பெரிய பாதிப்பு வெறும் ராணுவ தாக்குதலா மட்டும் இருக்காது. இது பொருளாதார ரீதியாக, சர்வதேச ரீதியாக பாகிஸ்தானை தனிமைப்படுத்தப்படுவது, சர்வதேச ரீதியாக எந்த உதவியும் கிடைக்காத நிலையில மிகப்பெரிய பேர் அவலத்தை அந்த நாடு சந்திக்க போகிறது. இந்தியாவின் மீதான பயங்கரவாத தாக்குதலை அவர்கள் நிறுத்தாத ஒரே காரணத்துதான். ஜோ மகேஸ்வரன், தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் அரசு ஆதரவு அளித்து செயல்பட்டாலும் அங்கிருக்கும் மக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு ஆதரவு அளிக்கிறார்களா? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மக்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு தவறான நிர்வாகம், தவறான ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு ஊழல்கள் உள்ளிட்ட காரணங்களால மக்கள் அதிருப்தியில தான் இருக்காங்க. நீங்க அத்துமீறி இந்தியா மீது போர் தொடுக்கிறதுனால, இல்ல இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களை செய்யறதுனால பொதுமக்களாகிய நாங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். பாகிஸ்தான்ல பல்வேறு இடங்கள்ல கிளர்ச்சியானது நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதனால அதன் ஒண்ணுதான் இந்த பலூச்சிஸ்தானுடைய தனிநாடு கேட்கிற அந்த கோரிக்கை. அதே போல சிந்து மாகாண பகுதி, இப்படி வளமான பகுதிகள் எல்லாம் நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சு கொடுப்போம், இதுக்குள்ள நீங்க இந்தியாவுக்கு எதிராக செயல்படுத்தி இந்த நாட்டுடைய பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை இப்படி சீரழிச்சு கொண்டு வருவீங்களா அப்படிதான் அவங்களுடைய கேள்வியா இருக்கு. அப்ப அதனாலதான் நீங்க இந்தியா ராணுவ தாக்குதலை நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் மீதோ அல்லது மக்கள் தங்கியிருக்கிற பகுதிகளிலேயோ அந்த தாக்குதல் என்பது நடத்தப்படவில்லை. மிகச்சரியாக பயங்கரவாதிகள் தங்கி இருக்கிற பகுதி, பயங்கரவாதிகள் முகாம்கள் என்பது மட்டும்தான் ஒரு 9 இடத்துல குறி வச்சு மிக சரியான ஒரு துல்லிய தாக்குதல், மீண்டும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னே இதை சொல்லலாம். அப்படிதான் ஆபரேஷன் சிந்தூர் ஆனது அமைஞ்சிருக்கிறது. நீங்க உரி தாக்குதலுக்கு பதிலடியாக இருக்கட்டும், புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக இருக்கட்டும், எல்லாமே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா தான் இருக்கிற சூழல்ல அவர்கள் அப்பாவி மக்களை இதை குறி வச்சு பாகிஸ்தான் அத்துமீறி கொண்டாலும் கூட இந்தியாவுடைய பதிலடி நடவடிக்கை என்பது பயங்கரவாதிகளுக்கு எதிராகத்தான் இருக்கு, பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்துதான் இருக்கு. அப்படிங்கிறப்ப கர்னல் கூட ஏற்கனவே குறிப்பிட்டார்ல, இப்ப இந்த தாக்குதல் கூட பாகிஸ்தானுக்கு உதவுறது ஒன்றாதான் இருக்கு. ஏன்னா அந்த பயங்கரவாதத்தினால நம்ம அவங்களோட தாக்குதலால பாதிக்கப்பட்டிருக்கோம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகளுக்கே கூடுதலான செலவு செய்து அவர்களை ராணுவமே ஒரு பிரிவு போல செயல்படுத்துறதுனால பாகிஸ்தானுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பயங்கரவாதத்தால பாகிஸ்தானும் பாதிக்கப்பட்டிருக்க சூழல்ல அந்த பயங்கரவாதத்தை முற்றிலும் அகற்றுவதற்கு இந்தியா இன்றைக்கு களம் இறங்கி இருக்கிறது. ஒரு வகையில பாகிஸ்தானுக்கு உதவி. அப்படிங்கிறப்ப இந்திய ராணுவத்துடைய இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் மக்களே ஆதரவு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல ரம்யா.
ஜோ மகேஸ்வரன், தாக்குதல் குறித்து உலக நாடுகளின் தலைவர்களிடம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளதாக நாம் தற்போது செய்தியை பார்த்து வருகிறோம். இது பாகிஸ்தானை உலக அரங்கில் எப்படி தனிமைப்படுத்த போகிறது? நிச்சயமா, அதாவது கடந்த மாதம் 22ஆம் தேதி பஹல்காம்ல பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அப்பவே உடனடியாக அனைத்து நாடுகளுடைய தூதர்களையும் அழைத்து இந்தியா விளக்கம் கொடுத்துச்சு. இப்படி ஒரு செயலை அவங்க செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல முறை இந்த பயங்கரவாத செயல்களை செஞ்சிருக்காங்க. இந்த பயங்கரவாத செயலை செஞ்சது பாகிஸ்தான்ல இயங்கி கொண்டிருக்கிற லஷ்கர் இ தொய்பா அமைப்பு தான். அதனுடைய துணை அமைப்பான டிஆர்எஃப் என்று சொல்லுவாங்க. அந்த அமைப்பு தான் அதை செஞ்சிருக்காங்க. அந்த அமைப்பு உலக அளவில் எப்படி தடை செய்யப்பட்டிருக்கு, அமெரிக்கா ஏன் தடை செஞ்சிருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அந்த பயங்கரவாத நிதி கண்காணிப்பு குழு, தடுப்பு குழு ஒன்று இருக்கிறது, FATF அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 40 முக்கிய நாடுகள் இருக்கு, இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட முக்கிய நாடுகள். கடந்த 2018 இருந்து 2022 வரைக்கும் அதுல கிரே லிஸ்ட்ல பாகிஸ்தான் இருந்துச்சு. கிரே லிஸ்ட்ல இருந்து அதை பிளாக் லிஸ்டுக்கு, கருப்பு பட்டியல்ல கொண்டு போறதுக்கு இந்தியாவோட ராஜதந்திர முயற்சிகள் என்பது இருக்கு. ஏன்னா பயங்கரவாத அமைப்புகளுக்கு செலவு செய்யறது அல்லது பயங்கரவாத அமைப்புகளுக்கு உதவுறத கண்காணிச்சு நிதி அதை தடுக்கிறது தான் அந்த FATF உடைய முக்கியமான வேலை. அதுல இருக்கிற 40 நாடுகள்ல 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இப்ப பாகிஸ்தானை பிளாக் லிஸ்டுக்கு கொண்டு போறதுக்கு, கருப்பு பட்டியலுக்கு கொண்டு போறதுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் இருக்கு. அதே போல பன்னாட்டு நாணய நிதியம் என்று இருக்கு, IMF சொல்லுவாங்க. அவர்கள் ஒரு $7 பில்லியன் தொகுப்பு, தொடர் தொகுப்ப உதவியே பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எக்காரணத்தை முன்னிட்டு இது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு தான் இதை பயன்படுத்தணுமே தவிர பயங்கரவாத செயல்களுக்கோ ராணுவ நடவடிக்கைகளுக்கோ பயன்படுத்தக்கூடாதுங்கிறதா அந்த நிதி கொடுக்குறப்ப அவங்க சொல்றது. ஆனா பாகிஸ்தான் அந்த என்ன ஒப்பந்தமா அதற்கு மாறாக பயங்கரவாத செயல்களை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஊக்குவிச்சுட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பன்னாட்டு நிதியத்தோட IMF உடைய இந்த தொடர் தொகுப்பை இதுக்கப்புறம் இந்த மே மாசம் தான் அதுக்கான கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டத்திலேயே நீங்க கொடுக்குற நோக்கம் வேற, ஆனா அவர்கள் பயன்படுத்துற நோக்கம் வேற, நடைமுறை என்பது வேற இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை இந்தியா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதற்கான முயற்சியை எடுத்துட்டு தான் சொல்றாங்க. அப்ப அந்த IMF உடைய நிதி உதவியும் பாகிஸ்தானுக்கு நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு. அதே போல பல சர்வதேச நாடுகள் அங்க முதலீடு செஞ்சிருக்காங்க. அந்த முதலீடுகளும் இப்போ ஒரு பயங்கரவாத நாடாக அது தனிமைப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டால் அந்த நாடுகளுக்கு பயங்கரவாதத்தால் இந்தியா தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வந்தாலும் கூட உலக நாடுகள், பல நாடுகளுமே பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கு, அமெரிக்கா உள்பட. அப்ப எல்லோருமே இந்த விஷயத்துல பயங்கரவாதத்தை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில எல்லா நாடுகளுமே ஒன்று சேருவாங்க. ஒன்று சேர்றப்ப இந்தியா எடுக்கிற அனைத்து முயற்சிக்குமே ஏற்கனவே பல நாடுகள் தெளிவாக உத்தரவாதத்தை கொடுத்துட்டாங்க. இந்தியாவுக்கு பக்கம் நாங்க நிக்கிறோம், இந்தியாவுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுப்போம். ரஷ்யாவுடைய அதிபர், நீண்ட கால இந்தியாவுடைய நட்பு நாடாக இருக்கிற அந்த ரஷ்யா யுக்ரைன் வார் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற சூழல 2 ஆண்டுகளை கடந்து யுக்ரைனுக்கு ராணுவ உதவியை பாகிஸ்தான் செஞ்சிருக்கு. அப்ப ஏற்கனவே யுக்ரைன் மேல கடும் ஆத்திரத்தில் இருக்கிற ரஷ்யா அப்ப எதிரிக்கு உதவுறவன் யாரா இருந்தாலும் நமக்கும் எதிரிதான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ரஷ்யா எடுக்கும். அப்ப ராணுவ ரீதியிலையும் முழுமையான ஆதரவை ரஷ்யா இந்தியாவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே நாடு இப்ப இன்னைக்கு சீனா மட்டும்தான். சீனா இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழல்ல அமெரிக்காவினுடைய இந்த ட்ரேட் வார் துவங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற சூழல்ல சீனாவுடைய பொருளாதாரத்தினுடைய ஸ்திரத்தன்மை வேணும் அப்படின்னா மிகப்பெரிய சந்தையாக இருக்கிற இந்தியாவை சீனா நாட வேண்டிய நிலை இருக்கிறப்ப இந்தியாவை இன்னைக்கு பகைத்து கொள்ளாது. அப்ப சீனாவுமே நேரடியாக பாகிஸ்தானுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ ஒரு நாடு உதவுனா சீனா மட்டும்தான், அதுவும் உதவுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல சர்வதேச அளவுல ஒரு பயங்கரவாத நாடாக தனிமைப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கு. அதனால உலக நாடுகளுடைய உதவியோ முதலீடோ இல்லாத ஒரு நிலையில இன்னும் மேலும் மேலும் பொருளாதார சிக்கல் அங்க பெரும் உள்நாட்டு கழகமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பலுச்சிஸ்தான் ஒரு நாடாகவே தன்னை பிரகடனப்படுத்துகிறதுக்கான வாய்ப்பும் அடுத்தடுத்த நாட்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜோ மகேஸ்வரன், அதே மாதிரி தற்போது அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளதாக தகவலும் வெளியாகி இருக்கு.
இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல என்னென்ன விவாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதா நீங்க நினைக்கிறீங்க ஜோ மகேஸ்வரன்? இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மிக அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நாடு. அப்ப இந்தியாவில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுமே ஒரு ஜனநாயகத்தை மையப்படுத்தி தான் இருக்கும். அந்த வகையில தான் ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டமே கூட்டப்பட்ட அனைத்து கட்சிகளிடமே இருக்கிற நிலைமை என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவுடைய அனைத்து கட்சிகளுமே இந்தியாவுடைய மக்களை போலவே தேசத்தின் பக்கமாக அனைத்து கட்சிகளுமே இன்றைக்கு இருக்கின்றன. இது போன்ற ஒரு நெருக்கடியான சூழல்ல ஒரு அரசியல் ரீதியான கருத்து மாற்றங்கள் அல்லது கருத்து முரண்களை எல்லாம் கடந்து தேசம் என்று வருகின்ற பொழுது, தேசத்தினுடைய பாதுகாப்பு என்று வருகின்ற பொழுது, இந்திய ராணுவம் என்று வருகின்ற பொழுது, ராணுவ நடவடிக்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து கட்சிகளுமே ஒரே புள்ளியில தான் நிற்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கான ஒரு ஜனநாயக முறையிலான ஒப்புதலை பெற வேண்டும் என்கிற வகையில தான் நீங்க இந்தியாவுடைய ஒவ்வொரு நகர்வையும் நீங்க பார்க்கலாம். 22ஆம் தேதிக்கு பிறகு, ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து நாடுகளுடைய தூதர்களை அழைத்து நான் இந்தியாவுடைய இந்த மாதிரி நிலைமை இருக்கு பார்த்துங்க அப்படிங்கிற விளக்கத்தை அவங்க சொல்லிட்டாங்க. உலக நாடுகளுக்கு அந்த மெசேஜை கொடுத்துட்டாங்க. இந்தியாவுடைய எதிர்கட்சிகளுடைய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களையும் அழைத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி இருக்கிற நிலைமையை விளக்கிட்டாங்க. எதிர்கட்சிகள் அனைத்துமே இது பண்ண எப்போதுமே, இப்ப மட்டும் இல்ல, எப்போதுமே இது போன்ற ஒரு நெருக்கடியான நிலை தேசத்தின் பக்கம் தான் இருப்பார்கள். அந்த வகையில யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஒரு சில பேர் இங்க ஒரு புரிதல் இல்லாம போர் வேண்டாம் அப்படின்னா ஒரு புரிதல் இல்லாம ஒரு சில தலைவர்கள் பேசுவாங்க. அதை நம்ம கணக்குல பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் பிரதான அனைத்து கட்சிகளுமே இந்தியாவுடைய நிலைப்பாட்டிற்கு முழு ஆதரவு என்று சொல்லியிருக்காங்க. அந்த வகையில மீண்டும் ஒரு முறை, ஏன்னா நம்ம தாக்குதலை இன்னைக்கு ஒரு துல்லிய தாக்குதலை தொடங்கியிருக்கோம். எந்த சூழல தாக்குதலை தொடங்கணும், தொடருவோமா என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை நடத்தப்படுவது அது எதிர்பார்த்து ஒன்றுதான். என்ன முடிவு இந்திய அரசு எடுத்தாலும் கூட அனைத்து கட்சிகளுமே இதுக்கு ஒத்துழைப்பு தான் கொடுக்க போகணும். அதே வகையில இன்னொரு பக்கம் ராணுவ தளபதிகள், பாதுகாப்பு ஆலோசகர், உள்துறை அமைச்சர், உள்துறை செயலாளர் என்று உயர்மட்ட அளவிலான ஒரு ஆலோசனை அடுத்தடுத்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்ப இன்னைக்கு ஒரு போர்க்கால ஒத்திகையே நீங்க நாடு முழுக்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழல்ல அப்ப இந்தியாவுடைய பதிலடி என்பது இப்ப இருக்காது, இன்னும் நாள் ஆகும். இப்ப நிறைய பேர் சமூக வலைதளங்கள்லாம் நீங்க பார்க்கலாம், இன்னும் 2 வாரமா சொல்லிட்டே இருக்கிறாங்க, போர் விமானங்கள் போகுது, போர் கப்பல் போகுது, ராணுவம்லாம் பயிற்சி பண்றான்னு சொல்றாங்க, ஏன் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும் அப்படியெல்லாம் நிறைய பேர் கண்டிப்பா சமூக வலைதளங்கள் சொல்றாங்க. அப்படி உடனே ஒரு போராட்டம் தொடங்கி அப்படின்னாலாம் நடத்திட முடியாது. அதற்கு போர் வியூகம் என்பது மிக மிக ரொம்ப அவசியம். அப்படித்தான் எல்லாருமே ஒரு சலிப்பா இருக்கிறப்ப திடீர்னு இன்னைக்கு ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுவுமே இந்தியா ஒரு 2 வார காலம் தாமதப்படுத்தியதுமே அதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், ஒரு வியூகம் தான். அந்த போர் வியூகத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு யாருமே எதிர்பார்க்காத நிறைய தாக்குதல் நடத்திருக்காங்க. இன்னும் பாகிஸ்தான்ல இருந்து வர்ற செய்தி ஊடகங்களுடைய செய்திகள்ல தகவல் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, இந்தியா இப்படி ஒரு தாக்குதல் நடத்திருக்கு, ஆனா இங்க இருக்கிற ஏஜென்சிஸ், அதாவது ராணுவமோ மற்ற அமைப்புகளோ இந்த தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கிற பாகிஸ்தான்ல இருக்கிற ஊடகங்கள்ல கூட மக்களுக்கு கருத்து தெரிவித்ததா செய்திகள்லாம் வந்திருக்கு. அப்ப தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க ஜோ மகேஷ். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.